கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு ஓய்வு நாள் முடிஞ்சிருச்சு. வாரத்தின் முதலாம் நாள் காலை பொழுதா இருக்கிறது. அதிகாலை பொழுதா இருக்கிறது. உங்களை மீண்டுமாக இந்த ஜூம் வழியாக பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆயுள் நாட்களுக்காகவும் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து தொடர்ந்து இந்த சத்தியத்தை படிக்கலாமா? எங்களை நேசிக்கிற மகத்துவமுள்ள ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் செய்து வருகிற அதிசயமான அற்புதமான செயல்களுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். நித்தமும் நாங்கள் இயேசுவண்டை நெருங்க தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சகல அனுகூலங்களுக்காகவும் உங்களுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, வேதத்தின் வழியாக, உபதேசங்கள் வழியாக, ஆண்டவரே தீர்க்க தரிசன பாடங்களின் வழியாக, இன்னும் ஆண்டவரே பல வழிகளில இயேசுவை நெருங்குவதற்கு எங்களுக்கு அநேக வாய்ப்புகளை தந்திருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே ஜூம் வழியாக இணைந்திருக்கிற எங்கள் சொற்ப பேரை தேவரீர் ஆசீர்வதித்து இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியவைகளை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள தேவன் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சுகிறேன். அடியனோடு கூட நீர் இடைப்பட்டு உம்முடைய நாமத்திற்கே மகிமை செலுத்த தேவரீர் வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கடந்த முறையும் இதே வசனத்தின் அடிப்படையில் தான் தியானித்தோம். எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குன்னு தெரியல. 115ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை தான் நான் கடந்த முறையும் வேத வாசிப்பாக கொடுத்திருந்தேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். The Lord has been mindful of us. தேவன் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். He will bless us. இதுதான் இந்த சங்கீதத்துல ஒரு வாக்குத்தத்தம் அடங்கிய ஒரு வசனமாக இருக்கிறது. இந்த சங்கீதத்தை பலமுறை நான் படித்து பலமுறை வீடு சந்திக்கும் போதெல்லாம் வாசித்து ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஆனா கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக நான் ஒரு கருத்தை இந்த வசனத்தின் வழியாக கற்றுக்கொண்டேன். அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த 115ஆம் சங்கீதம் யார் எழுதினதுன்னு தெரியல. ஆனா தாவீது எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்றாங்க, நினைத்துக் கொள்கிறார்கள், கெஸ் பண்றாங்க. ஆனா இந்த சங்கீதம் எழுதப்பட்ட சூழ்நிலை எப்போ அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ஜனங்கள் அதிகமாக இல்லாத பொழுது, தேவன் மேல் நம்பிக்கை பெரிதாக இல்லாத பட்சத்துல, அங்கு பல சிலை வழிபாடு செய்கிற ஜனங்கள் குழுமி இருக்கிற நேரத்துல, எதிரிகள் சூழ்ந்திருக்கிற நேரத்தில் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் என்பதை இந்த சங்கீதம் முழுவதுமாக சொல்லப்பட்ட செய்தி நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. இந்த சங்கீதம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில எழுதப்பட்டது. ஆனா ஒரே ஒரு மெசேஜ், ஒரே ஒரு செய்தி. என்ன செய்தி அப்படின்னா, என்ன செய்தினா, தேவன் செய்து வருகிற சகல மகத்துவமான செயல்களுக்கும் அவருக்கு மட்டும்தான் மகிமை சேர்க்க வேண்டும். அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், அவர் ஒருவரே சகல துதிகளுக்கும் பாத்திரர் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ஆகவே இந்த சங்கீதத்துல ஆரம்பத்துல வாசிக்கும் போது இந்த சங்கீதக்காரன் தேவனையே துதிக்கணும், அவரையே தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பிற சிற்பங்களை தெய்வமாக்கி கொண்டு அல்லது விக்கிரகங்களை தெய்வமாக்கி கொண்டிருக்கிற அந்த தன்மையை எடுத்துரைக்கிறார். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் காது இருந்தும் கேளாது, மூக்கு இருந்தும் முகராது, வாய் இருந்தும் பேசாது, அது 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 ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு சாதாரண ஒரு கலைஞன் உண்டாக்கின ஒரு கல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, நம்பிக்கை இல்லாத நேரத்துல இயேசுவை நம்பும் அந்த நம்பிக்கை குறைந்து போன வேளையில அவர் சொல்றாரு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவர்தான் நமக்கு கேடகமும் நமக்கு பலனும் நமக்கு துணையுமானவர். ஆகவே
அவரை நம்புங்கள் அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துகிறதை நாம் இந்த அதிகாரத்துல தொடர்ந்து வாசிக்கிறோம். அடுத்தது அப்படியே வாசிட்டு சொல்றாரு, கடைசியா சொல்றாரு, நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் அல்லேலூயா அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறார் அந்த சங்கீதத்தை. இப்போ ஒரு ஆக்டிவிட்டி செய்ய போறோமே, மியூட் பண்ணி பேச முடியறவங்க தாராளமா நீங்க கேட்கிற பதிலுக்கு நீங்க சுருக்கமாக பதில் சொல்லலாம். சரிங்களா? சரி, இப்போ நான் என்ன உங்களை நினைக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னா, இப்போ கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். The Lord has been mindful of us and he will bless us. இதுதான் வேத வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதி. இப்போ நம்ம நினைக்க போறோம் யார பத்தி அப்படின்னா, யூதாச நினைக்கிறோம். ரைட்? யூதாச நினைக்கிறோம். யூதாச நினைத்த உடனே நம்முடைய உள்ளத்துல, உங்க உள்ளத்துல தோன்றுகிற ஒரு செய்தி என்ன? யூதாச நினைத்த உடனே ஒன் வேர்ட் ஆன்சர். காட்டி கொடுக்கிறது. காட்டி கொடுத்தாரு. நன்றிமா. காட்டி கொடுத்தது. சரி. விரோதி. விரோதி. சரி. தூக்குல தொங்குனான். சாரி சார். தூக்குல தொங்குனான். தூக்கில் தொங்கினவன். கூட இருந்தே நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை துரோகி. கூட இருந்தே குளிபிடித்தான். கூட இருந்து குளிபிடித்தவர். பண ஆசையில் கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். பண ஆசையினால் கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். கிறிஸ்துவை காட்டி கொடுத்து மனஸ்தாபப்பட்டான்ல. காட்டி கொடுத்துட்டு அவன் மனம் திரும்புகிறதற்கான மனஸ்தாபம் கொள்ளல. ஐயோ இவரை போய் காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி ஒரு மனஸ்தாபப்பட்டான். ஆனா அவன் மனம் திரும்பல. ரைட்? ஒரு மனஸ்தாபம் வந்துச்சு அவனுக்கு. அவன் வந்து சேர்ந்த சீஷர்களை சேரும் போதே இயேசு சொல்றாரு, I have no place to sleep even. Why do you want to come and join me? அவர் வந்து சீஷத்துவத்துல சேரும் போது அவனுக்கு இயேசுவான் அவனு வான்னு கேட்கல. அவனுக்கு வந்து எனக்கு வந்து தலை சாய்க்கு கூட இடமில்லை என்று சொல்றார். எனக்கு விளங்கல. அங்கே நீங்க சொல்றது எனக்கு விளங்கல. இயேசுவானவர் யூதாஸ் வந்து சேரும்போது யூதாஸுக்கு சொல்றது என்னன்னா, எனக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லப்பா, ஏன் வந்து சேர்ற. ரைட் 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 ரைட். தேங்க்யூ. ரைட். வேற என்னென்ன நம்ம யூதாஸை பத்தி சொல்லலாம்? அதாவது என்னுடைய கருத்து என்னன்னா, எல்லா சீசர்களை காட்டிலும் யூதாஸ் வந்து அதிகமா நம்பிக்கை வச்சிருந்தான் இயேசுவானவர் மேல. அவரை காமிச்சு கொடுத்தா அவரு மறைஞ்சு போயிடுவாரு. ஏன்னா மறைஞ்சு போனதை பார்த்திருக்கான் ஏற்கனவே. மறைஞ்சு போயிடுவாரு, எனக்கு காசு ஆதாயமாயிரும் அப்படின்ற யோசனை அவனுக்கு இருந்தது. சரி. அதாவது யூதாஸ் வந்து இயேசு கிறிஸ்துவை ஒரு பக்கம் வெறுப்பினால் காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு துணிச்சல் கொண்டாலும் அவனுடைய உள்ளத்துல எப்படியாச்சும் ஒரு தப்பிச்சிருவாரு. இதுவரையிலும் கூடார பண்டிகையில கல்லறிந்து கொலை செய்ய திட்டமிட்டாங்க. இல்ல பல நேரங்கள்ல வந்து அவரை சிறைபிடிப்பதற்கு முயற்சி பண்ணாங்க. அந்த நேரத்துல எல்லாம் அவர் தப்பிச்சிட்டாரு. அதே போல இப்ப நான் காட்டி கொடுத்தாலும் இயேசுவானவர் வந்து தப்பிச்சிருவார் அப்படின்ற ஒரு எண்ணம் வைத்திருந்தான். சரி. ஆனா யூதாஸை பத்தி நம்ம நினைச்சோம், யாருமே நல்லதா நமக்கு நினைவு வரல. பாத்தீங்களா? அந்த யூதாஸ் செஞ்ச அத்தனை முட்டாள்தனம் தான் நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய மனதுல ஞாபகம் வருகிறது. சரி, இப்போ அடுத்த ஆக்டிவிட்டி என்னன்னா, நீங்க யோசிக்கணும், பதில் சொல்லக்கூடாது. நம்மளை குறிச்சே நம்ம நினைப்போமே. நம்மளை பத்தியே நினைப்போம். யூதாஸை பத்தி சொன்னோம், அவன் துரோகி, பணத்திற்காக காட்டி கொடுத்தவன், தூக்கில போட்டவன், நம்பிக்கை துரோகி, இப்படி பல குணங்களை யூதாஸ் மேல வச்சுட்டோம். உண்மைதான். இப்போ நம்மை குறித்து சற்று சிந்திப்போமே. நம்ம நினைச்சுக்குவோம். நம்மளை குறித்து நினைப்போமே. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பள்ளி வாழ்க்கை, கல்லூரி வாழ்க்கை, அப்படியே இப்போ வேலைக்கு வந்த பிறகு இப்போ உள்ள வாழ்க்கை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். நினைச்சு பார்த்துட்டு அந்த நினைவுகளை ஒரு பட்டியல் போடுங்களேன். நம்ம நல்லவங்களா, இல்ல கொஞ்சம் நல்லவங்களா, கெட்டவங்களா, இல்ல கொஞ்சம் கெட்டவங்களா, இல்ல நல்லவங்களும் கெட்டவங்களுமா சேர்ந்து இருக்கிறோமா அப்படின்ற ஒரு பட்டியல் தோராயமா கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு இப்போ
யோசிப்போமே. இப்ப அந்த வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இப்போ நம்மை குறித்த ஒரு பட்டியல் வந்துச்சு பாத்தீங்களா? அந்த பட்டியல் எல்லாம் தேவன் நினைச்சார் அப்படின்னா நம்மை ஆசீர்வதிக்க முடியுமா? அதான் கேள்வி. நம்மளை குறிச்சு நினைக்கிறோம். நம்ம எவ்வளவு நிலைமையில நம்ம இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எவ்வளவு கொடூரமான உணர்வுடையவர்கள், எவ்வளவு கொடூரமாக வாழ்ந்து வந்தவர்கள் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். இப்போ அவைகளை தேவன் நினைத்தால் அவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியுமா? இல்ல. பாக்கியநாதனங்கள் சொல்றாங்க இல்ல, நிச்சயமா முடியாது. ஆனா இந்த சங்கீதக்காரன் ஆண்டவர் கண்டிப்பா முடியும். ஆனா அவர் பாவிகளை தானே நேசிக்கிறார். நிச்சயமா நிச்சயமா பாவிகளை நேசிக்கிறார். இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். உண்மையிலேயே சொல்ல போனா நம்முடைய பாவ நிலைகளை நாம் அவர் பார்த்தால், நம்முடைய பாவத்தை பார்த்தால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தையும் குறைகளையும் குற்றத்தையும் கொடூரமான குணங்களையும் அவர் பார்த்தா நிச்சயமா நம்மை ஆசீர்வதிக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் அதையும் தாண்டி அவர் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக நான் ஒரு செய்தி சபையில கொடுத்தேன். என்ன அப்படின்னா, லவோதிக்கேயா சபை, லவோதிக்கேயா சபையின் காலத்திற்கு முன்னாடி 6 சபையின் காலம் இருந்தது. எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா. மற்ற 6 சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபையை குறித்த ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி பாராட்டிட்டு அட்மானிஷ் பண்றார். பாராட்டிட்டு அவங்களுடைய குறையை சொல்லி நீ இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். ஆனா லவோதிக்கேயா சபையின் காலத்துல வரும் பொழுது அங்க பாராட்டுறதுக்கும் கொண்டாடுறதுக்கும் ஒண்ணுமே கிடையாது. பாராட்டுறதும் கிடையாது, நல்லதா பேசுறதும் கிடையாது. ஆரம்பிக்கிற விதமே, நீ அனலும் இல்லா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ அனலும் இல்லை குளிரும் இல்லாமல் இருக்கிற, வெதுவெதுப்பா இருக்கிற. ஆண்டவர் அந்த மனுஷனுடைய இறுதி காலத்துல வாழ்கிற மனுஷனுடைய நிலையை அங்கே வெளிப்படுத்துகிறார். இப்ப பாருங்க, இந்த விதமான கொடூரமான நிலைமையை பார்க்கும்போது நான் யோசிச்சது என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க முடியுமா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் உண்மை நிலவரம், 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உண்மையான நிலவரம் தேவன் பார்க்கிறார் பாருங்க. தாம் பூமியில மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமா இருந்தது. அதாவது எப்போ இந்த விசனம் வந்துச்சு அப்படின்னா, ஆதாமே ஏவாளையும் படைக்கும் பொழுது வரல. பரிசுத்தமான நிலையில் இருக்கும் பொழுது அவர்களோடு கூட நேர்முகமாய் தொடர்பு கொள்ளும் போது அது வரல, அவருக்கு வரல. எப்ப வந்துச்சு அப்படின்னா, அக்கிரமம் பெருகி ஜனத்துடைய நிலைமை கேடாய் தாறுமாறாய் போன நேரத்துல ஆண்டவர் அங்கே விசனப்படுகிறார், அங்க மனஸ்தாபம் கொள்றார். இந்த மனுஷன் நான் படைச்சிட்டேனே, இந்த மனுஷனையா இப்படி படைச்சேன் அப்படின்னு சொல்லி அவர் மனஸ்தாபப்படும் அளவிற்கு அவனுடைய அக்கிரமம் உயர்ந்திருந்தது. இப்போ ஆதாமுக்கு அடுத்தது மொத்த தலைமுறையிலேயே அக்கிரமம் அவ்வளவு பெருகி இருந்தது அப்படின்னா இப்ப எப்படி இருக்கு? குறைஞ்சிருக்கா கூடி இருக்கா? கூடி இருக்கு. செய்தித்தாள்ல பார்த்தோம் அப்படின்னா தினமும் தினமும் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, இப்படி பல விதமான செய்திகளை தினமும் நம்ம செய்தித்தாள்கள்ல பார்க்கிறோம். அக்கிரமம் பெருக்கெடுத்து போய் கிடக்கிறது. இந்த சூழ்நிலையில தேவனுடைய உள்ளத்தை பார்க்கும் பொழுது அவர் உள்ளம் உண்மையிலேயே ஒரு கலக்கம் கொண்ட ஒரு உள்ளமாகத்தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னு சொன்னா, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். எப்படி என்ன நினைத்திருக்கிறார்? ஜெபஸ்டின் அவனுடைய திருட்டுத்தனம், பொய், அவனுடைய களவு, அவனுடைய இச்சை, அவனுடைய தாறுமாறான வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கு விரோதமான குணம், இவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார்னு வைங்களேன். உண்மையிலேயே சொல்ல போனா ஆசீர்வதிப்பதற்கு வழி இல்லை.
ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி ஆசீர்வதிப்பேன்? சில வசனங்களை வாசிக்கலாமே. ஏசாயா நற்செய்தி இங்கதான் இருக்கு. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் நினைக்கிற நீ நினைக்கிற விதமாய் நான் நினைக்கிறது இல்ல, நான் நினைக்கிற விதமோ நீ நினைக்கிறது இல்ல அப்படின்னு ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. நான் நினைக்கிற விதம் நீங்க யாருமே நினைக்கிறது இல்லை. தேவனுடைய நினைவுகளே வேற. சங்கீதக்காரன் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்ன உடனே ஏதோ ஒரு பெண்டெகாஸ்டல் ஸ்பிரிட்ல அவன் சொல்லலை. பெண்டெகாஸ்டல் ஸ்பிரிட்ன உடனே என்ன அப்படின்னா, எதை குறிப்பிடுகிற அப்படின்னா, நோய் வந்தா மருத்துவமனைக்கு போக மாட்டோம், துன்பம் வந்தா அதற்கு வழி தேட மாட்டோம், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார், ஒண்ணும் நடக்காது. சில மனிதர்கள் வந்து அப்படி நினைக்கிறாங்க, என்ன துன்பம் வந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆனா அந்த துன்பத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையில என்ன காரணம்ன்றத அவங்க பார்க்கறது தவறி போய்விடுவாருங்க. ஆனா கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒரு மூட நம்பிக்கை நிறைந்த ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில பிரயோஜனம் இல்லை. இப்போ சங்கீதக்காரன் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்றது என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம் சிந்திக்கிற விதமாக, நாம் ஒரு பாவியை பார்க்கிற விதமாக தேவன் பார்க்கிறதில்லை. அவருடைய பார்வையே வேற. இன்னும் ஆழமாக பார்த்தோம்னு சொன்னா அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அடுத்து என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்பா நீ ஒரு பாவியை பார்க்கிற விதத்திலும், நீ உன்னை மதிப்பிடுகிற ஒரு மதிப்பீட்டையும் காட்டிலும் நான் வைத்திருக்கிற மதிப்பீடும், நான் சிந்திக்கிற சிந்தனையும், என்னுடைய நினைவுகளும் வழிகளும் அவைகள் உயர்ந்ததா இருக்கிறது, உயர்ந்ததா இருக்கிறது. அப்படின்னா கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை பார்ப்பதற்கு பதிலாக வேற என்னமோ பார்க்கிறார். என்னை ஆசீர்வதிப்பதற்காக, என்னை வழிநடத்துவதற்காக, என்னை தூக்கி விடுவதற்காக, என்னை தரம் உயர்த்துவதற்காக, என்னை நீதியின் வழியில் நடத்துவதற்காக என்னுடைய பாவத்தை பார்ப்பதற்கு பதிலாக வேற எதையோ பார்க்கிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நம்ம எப்படி யூதாசை பார்த்தோம்? அவன் துரோகி, அவன் நம்பிக்கை துரோகி, கூட இருந்து புலி பறித்தவன், பணாசை பிடிச்சவன், தூக்கில் தொங்கினவன், அவன் உதவாக்கற. யூதாஸ் கையில கிடைச்சான்னா நம்ம நாள் அரைவார அவனு என்ன வேலை செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி இல்ல, அவ்வளவு பயங்கரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தான். ஆனா அதே கிறிஸ்துவே இந்த யூதாசை பார்த்த பார்வை வேற. காட்டி கொடுத்ததை அவர் பார்க்கல. என்ன பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, இன்னொரு வசனம் வாசிக்கலாமே. எரேமியா 29ஆம் அதிகாரம், எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நிலைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. அப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, எரேமியாவின் மூலமாக நம்ம நினைக்கிறது நமக்கு வாய்க்க பண்ணும்படியாக தேவன் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் எப்படிப்பட்டதா, தீமைக்கானதல்ல, அவைகள் சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகள், சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகள். தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, பாவத்தினால் மனித குலம் சோரம் போயிடுச்சு, பாவத்தினால் மனித குலம் தாக்கப்பட்டாயிடுச்சு, பாவத்தினால் மனித குலம் அப்படியே சுருங்கி ஒடுங்கி போயிடுச்சு. இன்னைக்கு நம்முடைய குணமும் அப்படிதான். தெய்வீக சாயலில் உண்டாக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பாவத்தினால தெய்வீக சாயல் மறைக்கப்பட்டு அது இப்போ வாழ்க்கை சின்ன பின்னமாகி இருக்கிறது. இப்போ என்னுடைய பாவத்தை பார்த்தால் நான் ஆசீர்வாதத்திற்கு அபாத்திரன்.
தேவன் என்னுடைய பாவத்தை கணக்கிட்டால் நான் நான் உதவாதவனாக மாறிவிடுவேன், நான் பிரயோஜனமற்றவனாக மாறிவிடுவேன். ஆனா ஆண்டவர் என்னுடைய பாவத்தின் ஊடாக அவர் என்ன பார்க்க விரும்புகிறாருன்னு சொன்னா, ஒரு பெரிய தெய்வீக திட்டத்தை அவர் வைக்கிறார். என்ன திட்டம் வைக்கிறார் அப்படின்னா, இந்த பாவம் செஞ்சுட்டான், சரி பரவாயில்ல, இப்போ அந்த பாவத்திலிருந்து உயர்ந்த நினைவுகளை அவர் நினைக்கிறாரு, உயர்வா சிந்திக்கிறாரு, நல்ல தீமைக்கு ஏதுவானதல்ல நன்மைக்கு ஏதுவாய் அவர் நினைக்கிறாரு, சமாதானத்துக்கு ஏதுவாய் அவர் நினைக்கிறாரு. எப்படின்னு சொன்னா, இந்த பாவம் செஞ்சுட்டான் பரவாயில்லை, இந்த யூதாஸ் என்ன காட்டி கொடுத்துட்டான் பரவாயில்லை, ஆனா மீண்டுமா அவன் என்னோட இணைவதற்கு ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லும் போது, யாரெல்லாம் அந்த ரட்சிப்பின் திட்டத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறார்களோ, யாரெல்லாம் தங்களுடைய நினைவுகளை காட்டிலும் தேவனுடைய நினைவுகள் உயர்ந்தது என்பதை எண்ணி அவருடைய நினைவுகளுக்கு அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். கண்ட மேனைக்கு ஆசீர்வதிப்பதற்கு அவர் கண்ணில்லாத தேவன் அல்ல. அவர் அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்றான். 115ஆம் சங்கீதத்தில் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். மற்ற பூமியில் போற்றப்படுகிற தெய்வங்களை போல் அவர் அல்ல. அவர் காதிருந்து கேளாமலும், மூக்கிருந்து முகராமலும், கண்களிலிருந்து காணாமலும், வாயிருந்து பேசாமலும் உள்ள தேவன் அல்ல. அவர் ஜீவன் உள்ளவர் என்பதை பூர்ஜிகமாக அங்கே அவர் சுட்டி காண்பிக்கிறார். அவர் 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 அவருடைய பிள்ளைகளுக்காக மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார். இப்போ அடுத்த வசனத்தை வாசிக்கிற பாருங்களேன். சங்கீதக்காரர் அதை சொல்லிட்டு, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு 13வது வசனத்துல அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, 13வது வசனத்தை சொல்றாரு பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். யார் ஆசீர்வதிப்பாரா? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோர், பயப்படுகிற சிறியோர். அவர் நினைத்திருக்கிறார், மேன்மையான திட்டத்தை நமக்காக வைத்திருக்கிறார், உயர்வான திட்டத்தை நமக்காக வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தில் யாரெல்லாம் பங்கெடுக்கிறார்களோ, பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் விருப்பம் கொள்கிறார்களோ, பாவத்திலிருந்து உயர்வான நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்களுக்கு எல்லாருக்கும் தேவன் அந்த திட்டத்தை வைத்து திட்டத்தினால் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அந்த திட்டத்தில் களமிறங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுக்கு பயப்படுவார்கள். பெரியோராக இருந்தாலும் சரி, சிறியோராக இருந்தாலும் சரி. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களை, நாம் எல்லோரும் பார்க்கணும், நம்ம எல்லாரும் விழுந்துட்டோம். எல்லோரும் தேவ சாயல் அற்ற பிள்ளைகளாக நாம் மாறிட்டோம். இப்ப ஆண்டவர் நம்மிடத்துல என்ன விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா, மகனே மகளே, நான் உன்னுடைய பாவத்தை பார்த்தேன்னு சொன்னா உன்னை ஆசீர்வதிப்பதற்கு நீ தகுதியற்றவன். ஆனா பாவத்தை அப்புறப்படுத்திட்டு பாவத்தை வெறுக்கிறேன், ஆனா அதை பார்ப்பதற்கு பதிலாக அந்த ரட்சிப்பின் திட்டத்தை உனக்காக வைத்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நீங்களும் நானும் புரிஞ்சுக்கிட்டு அந்த திட்டத்தில் நாம் பிரவேசித்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்தம் பண்ணி நம்மை 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 ஒரு புது சிருஷ்டியாக மாற்றி அவருக்கு உகந்த பாத்திரமாக வணைய ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு கேள்வி, அவர் நினைத்திருக்கிறார், அவருடைய நினைவுகளை நாம் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக? அவைகள் உயர்ந்தவைகள், சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், நன்மைக்கு ஏதுவானவைகள். அந்த தெய்வீக திட்டத்தை நீங்களும் நானும் புரிந்து கொண்டு அவருக்கு வந்த ஒரு பாத்திரங்களை விளங்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. ஆமேன். நல்ல ஒரு